வேல்முருகன் அப்படின்னா ஆடுகளம் ஒத்த சொல்லாக பண்ணார் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில் तुझे देखा दो ये जाना सनम. ஒரு பாட்டுக்கும் என்னுடைய குரல் ஒரே மாதிரி. வணக்கம் திரு வேல்முருகன் அவர்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னணி பின்னணி பாடகர்களில் நீங்கள் ரொம்ப சிறந்து விளங்குற ஒரு பெரிய ஆர்டிஸ்டர். நீங்கள் முதன்முறையாக நம்ம ரீல் பெட்டி அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு, யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சார், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த நம்மளுடைய ரீல் பெட்டி மூலமாக நிறைய மக்கள் வந்து சந்திக்க போகிறேன். அதுவும் உங்களை சந்திச்சதில் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது சார். இன்றைக்கி நீங்கள் வந்து முன்னணி ஹீரோக்கள் எல்லாருக்குமே பாடிட்டு வரீங்க. தனுஷ்க்கு பாடிருக்கீங்க, அப்புறம் ரொம்ப வித்தியாசமாக கார்த்திக் பாடிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாடினது வந்து சுப்பிரமணியபுரத்தில் இருந்தால் கூட அது ஒரு மாண்டாஜ் ஷாட் தான், ஒரு திருவிழா சாங். ஆமாம். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீரோக்கு பாடின பாடல எந்த பாடல்? தனுஷ் சார் ஒத்த சொல்லால ஆடுகளம் படம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து திருவிழா சாங். நாடோடிகளை கூட ஆடுகளம் அமைச்சான் திருவிழா சாங். சசிகுமார் சார் அவங்க அந்த இது டீமுக்கு ஆடுகளம் தான் முதல்ல. அது என்ன எப்படி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா, இந்த குங்குமப்பூ மஞ்சுப்புறாம் பாட்டு வந்து காரில் போகும்பொழுது எஃப்எம்மில் டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து பொல்லாதம் சக்ஸஸ்க்கு அப்புறம் ஆடுகளம் பண்ணுறாங்க. அவங்க சேர்ந்து கதிரேசன் ப்ரொடியூசர், ஆமாம், அவர் தான் ஆடுகளமும். எஃப்எம்ல இது ஒழிச்சிருக்கு இந்த பாடல். இதை கேட்டுட்டு உடனே ஒத்த சொல்லால பாடல் எழுதின கவிஞருக்கு ஃபோன் பண்ணி, ஏகாதேசி அவருக்கு ஃபோன் பண்ணி, இப்படி ஒரு பாட்டு ஒன்று கேட்டாங்க, யார் பாடினா அப்படின்னு சொன்னால், அப்போ அவர் சொல்லியிருக்காரு, வேல்முருகன் ஒரு புதுசாக ஒரு கிராமிய பாடகர் வந்து பாடுறாரு, அவர் நம்பர் கிடைக்குமான்னு. அவர் அடிச்சிருக்காரு, நான் தூங்கிட்டு இருக்கிறேன், எடுக்கலை. சாயங்காலமாக ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு போன பார்த்தா ஒரு ஃபேன்சி நம்பர் இருக்குது ஃபுல்லாக. யாருன்னு தெரியலன்னு அடித்தா நான் பொல்லாதம் படத்தினுடைய ப்ரொடியூசர் கதிரேசன் பேசுகிறாங்க. ஐயா சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இதுமாதிரி உங்கள் குரல் கேட்டவங்க எஃப்எம்மில், அதான் உங்கள் நம்பர் வாங்கி பேசுனேன். ஜிவி பிரகாஷ் சார் அடுத்த படம் ஆடுகளம்னு, தனுஷ் சார் ஹீரோ. நைட் 9 மணிக்கு அவங்க ஸ்டுடியோவுக்கு நீங்கள் போங்க, இந்த மாதிரி இந்த இடம் அட்ரஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். போயிட்டு நான் எல்லாம் சொல்லிட்டேன், உங்களை பாட வைப்பாங்க அப்படின்ட்டார். அங்கே போனவுடனே இந்த பிச்சு உங்களுக்கு வருமா அப்படிங்கிறத பாடி காட்டினார். அட பொட்டை காட்டில் ஆலங்கட்டி மழை பெஞ்சு ஆறொன்று ஓடுறத பாரு, அட பட்டாம்பூச்சிதான் என் சட்டங்கில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போற நான் வெடிச்சேன். இந்த இதை வந்து பிச்சை வந்து கேட்குறாரு. நான் பாடினேன். என்ன சர்வசாரமாக பாடுறாரு அப்படின்ட்டு, ஏப்பா அப்போ நீங்கள் தாங்க பாடுறீங்க அப்படின்ட்டாரு. இப்போதும் ஏன்னா இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஏன்னா இது நிறைய பேர் பாட வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அவங்களுக்கு அந்த அதுவும் ஃபோக்கு அந்த மாதிரி தானே, மதுரை ஒரு கோழி பிடிக்கிற ஒரு கேரக்டர் தானே அது, சேவல் சண்டை. ஆமாம். அதனால் அப்போ ஆனால் பேஸில் வந்து பாட வச்சா வரல, எனக்கு சுத்தமாக பேஸில் வரல. ஒத்த சொல்லால் இப்போ ஓரளவுக்கு நம்ம பாடி அந்த ப்ராக்டிஸில் பாடுறோம். அப்போ வந்து ஒத்த சொல்லால் என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால் என்ன தின்னாடா பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ளே ஊற்றி வச்சு நித்தங்குடிச்சே என்ன கொண்டாடா. இது வரல. நானும் ஒத்த சொல்ல ஏதோ ட்ரை பண்ணுற முடியல. சரி நீங்கள் தூங்க அப்படின்ட்டார். நைட்டு தான் ஆனால் வர வைப்பாங்க. 3 நாள் போனேன். 3 நாளும் தூங்க வச்சுருவாங்க. 3 மணிக்கு எழுப்புவாங்க. ஆமாம், தூங்கிடுங்க அப்படிம்பாங்க. 3 மணிக்கு எழுப்புவாங்க. 3 மணிக்கு எழுந்திரிச்சா பேசுங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பேச வயசு வரும். அப்படியே மைக்கு போய் நில்லுங்க அப்படிம்பாரு. போனால் பாடுங்க வாங்க அப்படிம்பாரு. அப்போ ஒத்த சொல்லால் என் உசுர் எடுத்து வச்சு. ஆனால் ஒரு நாளைக்கு பாடுறதுல டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது, வேரியேஷன் வாய்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் வச்சு பாடி கடைசியில் 2 சரணம் தான் படத்தில் இருக்கும். பாடி வச்சு கேசட்டுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 6 மாதம் கழித்து பாட்டு நல்லாயிருக்கு, இன்னொரு சரணம் வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த 6 மாதம் கழித்து 3ஆவது சரணம் பாடினேன். ஆனால் ஃபுல்லாக அந்த நீங்கள் பாட்டை கேட்டிங்கன்னா ஒரு டேக்கில் பாடின மாதிரியே இருக்கும். எங்கேயுமே வாய்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்காது. அது அவ்வளோ டெக்னிக்கலாக அழகாக ரெக்கார்ட் பண்ணி அதை பாட வச்சு எடுத்து இது பண்ணாங்க. அது நினச்சே பார்க்கல அந்த பாடல் இவ்வளோ பெரிய. இன்றைக்கி வேல்முருகன் அப்படின்னா ஆடுகளம் ஒத்த சொல்லாக பண்ணார் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. முதல் பாடல் அதுதான். தனுஷாருக்கு முதல் ஹீரோவுக்கு பாடினது.
அந்த பாடலுக்கு நடனத்துக்கு தேசிய விருது அந்த பாடல் குறிப்பாக கரெக்ட் கிடச்சிது. அது முதல் நம்மளுடைய குரல் பாடி அது ஒரு நடனத்துக்கு தேசிய விருது கிடச்சதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரேக்கே வந்து சரியான பிரேக். அது பெரிய வாய்ப்பு அது எனக்கு. அதுவும் நம்ம வந்து சன் டிவியில் வந்து சன் பிக்சர் அது அதில் வந்து மேடையில் நான் ஆடி பாடுறேன் அந்த ஆடியோ லான்ச்சில் ஃபங்க்ஷனில். அப்போ ரஜினி சார் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க, டைரக்டர் சங்கர் சார் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க, சூர்யா சார் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க, கே.எஸ். ரவிக்குமார் சார் அவங்க உட்காந்து எல்லா ஃபேமிலி உட்காந்து நான் மேடையில் ஆடி பாடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. தனுஷ் சார் ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க எல்லாமே, செல்வராஜ் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மேடையில் நான் நின்று நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆடி அதை பாடும்போது அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறப்போ வந்து பெரிய எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிது, பெரிய சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் பெரிய ஜாம்பவான்களும் உட்காந்து பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து அப்படியே சர்வசாதாரணமாக வந்ததா இல்லை எப்படி இருந்தது, உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? இல்லை, இதுக்கு தானே தூரம் கஷ்டப்பட்டோம். நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு பாடினா மட்டும்தான், ஆடினா மட்டும்தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். நம்ம பயந்துட்டோம் இல்லை வேறு ஏதாவது நர்வஸ் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக, ஏன்னா பெரிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பும்பொழுது நமக்கு காட்டிக்கூடான்ட்டு அதை வந்து நான் நல்லா பண்ணிடணுன்ட்டு மட்டும் அந்த இது இருந்தது. உள்ளுக்குள்ளே பயம் இருந்தது, ஒரு இது நர்வஸ் இருந்தது, ஒரு டென்ஷன் இருந்தது. முடிச்சுட்டு வந்தோடனே அப்பாடா எல்லோரும் முன்னாடி நின்று ஆடி பாடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருந்தது. நீங்கள் வித்தியாசமான பாடல், அதாவது இது வரைக்கும் பாடின பாடல்கள் கிட்டத்தட்ட 200 பாடல்கள் பாடிருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கே மொத்தமாக வித்தியாசமான பாடலாக அமைஞ்ச பாடல்னு நீங்கள் நினைக்கிறது இந்த பாடல்? ஒவ்வொரு பாடலும் வித்தியாசமாக அமைஞ்சுது. ஏன்னா ஒரு பாட்டுக்கும் என்னுடைய குரல் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் நல்லா கேள்வி, மதுரை குழுங்க ஒரு மாதிரி இருக்கும், ஆமாம், ஆடுங்கட மச்சம் ஒரு மாதிரி இருக்கும், பொத்த சலால் ஒரு மாதிரி இருக்கும், அதேமாதிரி காஞ்சனாவில் சங்கிலி முங்கிலி ஒரு மாதிரி இருக்கும், ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், வேணாம் மச்சான் வேணாம் அது ஒரு இதில் இருக்கும். அது ஒத்த சொல்லால் கேட்டுட்டு தான் அந்த வாய்ப்பு. அதுவும் வந்து அது ஸ்கேல் 1 மேலே, அந்த சரணம் அதுக்கு மேலே. அது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இன்ன வரைக்கும் அந்த ஒரிஜினல் ஸ்கேலில் இது வரைக்கும் பாடினதில்லை யாருமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பைக்கில் தினமும் அது நரேஷ் ஐயர் பாடுவார். தினமும் ஒன்றா போனோம் பேக்கில் இப்போ அவளை காணும், பீச்சில் சுகமாக கடலை போட்டோம் கடலுக்கு இப்போ கண்ணீர் முட்டோம். அப்போ நான் போடுவேன், காதலிக்கும் போது அட கண்ணு தெரியாது, உன் கண்ணு முழிச்சுக்கிட்டா அந்த காதல் கிடையாது, அவள் போனாலே போனா தண்ணீரை விட்டு மீனா, நான் காயம்பட்ட மீனா இப்போ பாடுறேங்காண்ணா அப்படின்னு சொல்லி நான் முத்துக்குமார் ஐயா மறைஞ்ச அவர் எழுதின அந்த பாட்டு. ஏன்னா கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுடான்னு அன்னைக்கு அவர் எதனால எழுதினார் தெரியல. அன்னைக்கு அவருடைய இதுக்கு அது உண்மையாகவே அந்த போஸ்டரை பார்க்கும்போது அந்த வரி தான் எனக்கு ஞாபகம் வந்தது, அவர் எழுதின அந்த பாடல். அப்போ அது வந்து ஒன்று சுத்தி இதில் பண்ணேன். அதுமாரி யுவன் சாருக்கு வந்து கேடி பிள்ளை கில்லாடி ரகாவில் திரும்ப கொஞ்சம் கிளி பாட வச்சா கும்மாளமும் போட வச்சா வீதியில் ஆட வச்சாடா, வெக்கோத தள்ளி வச்சா வில்லங்கமா புள்ளி வச்சா அத்தனையும் சொல்லி வச்சாடா, அந்த புள்ள ஏனோ அப்படியே கொல்லி வச்சாடா. யுகபாரதி சார் என்னது இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வித்தியாசமாக இருக்கும். வித்யாசார் சாருக்கு ஜன்னல் ஓரம்னு ஒரு படத்தில் அவருக்கு நிறைய பாடியிருக்கேன். அதில் வந்து நானும் அனுராசிரமணமும் ஒரு வேறு மாதிரியான ஒரு ஜானர் இது. அந்த நோட்டி எனக்கு ரொம்ப பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு பாடின ஒரு பாடல் அது. அதுவும் அப்படி தான், ஏல மலை தோப்பு செங்கரையான் திங்கும் முன்னு சாம கோடாங்கி சொல்லவே இல்லை யானை கொடிகாலாந்தாரி அப்படின்னு ஒன்று நோட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டாக அது ஒன்று பாடினதில் அது. அப்புறம் ஒரு கவாலி சாங் திரும்ப ஜேம்ஸ் சாருக்கு ஒன்று பாடிப்பேன். வாரோம் கனாவோடு போகிறோம் வினாவோடு பூமியில் வாழுற சில காலம் புலம்புறோம் பல நேரம் ஜோராக வாழுங்கண்ணி ஓ மண்ணோடு சேரும் முன்னே. அது மாதிரி ஒரு கவாலி சாங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. இந்த மாதிரி ஒரு சின்ன இதாக ஒரு வித்தியாசமாக ஒரே குரல் இல்லாமல் அந்த ஒரு ஸ்கேல் செட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்கேலுக்கு நான் பாடும்பொழுது வேறு டோன் மாறிடும் எனக்கு. அப்படி மாறினா தான் நிறைய சாங் நம்ம பாட முடியும். நீங்கள் எந்த ஸ்கேல் மாற்றினாலும் அங்கே டோன் மாறணும். அப்படி இல்லை அவங்க ஸ்கேல் மாறினாலும் வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்குன்னாக்க அது நமக்கு என்ன ஆகிடும்னாக்க பழகின வாய்ஸ் ஆகி அது ஒரு நேரத்தில் அப்படியே
இது பண்ணிவிடுவாங்க, வாய்ப்பை குறைச்சிடுவாங்க. ஒரு ஸ்கேலில் இன்றைக்கி இப்போ ஒரு பாட்டு ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ 2 சுதியில் வைக்கிறாங்கன்னா அப்போ அந்த ஸ்கேலுக்கான குரலை மாறிடணும். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா. அது இப்போ 3 ஒத்த சொல்லால என் உசிரெடுத்து வச்சு கேட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா. அதுமாரி ஒவ்வொரு ஸ்கேல் மாறும்பொழுது அப்போ அதுமாரி ஆடுறையில் ஜிவி சார் வச்சுருந்தார். அடி பிச்சு போ உன்னை பார்த்தப்போ வார்த்தவல்ல ஒன்றை வர்ணிக்கத்தான், அடிக்கருப்பு நிறத்தழகி உதட்டு செவப்பழகி சில்லறையா செதறிட்டண்டி, ஓ சிரிப்பில் சில்லறையா செதறிட்டண்டி, ஓ குங்கும உதட்ட வச்சு குலுங்க சிரிக்கையில் இதை 2 துடிக்குதடி, அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி, ஓ உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன்டி, கட்டுக்கோப்பில் வாழ்ந்த வண்டி கட்டுப்பாட்டில் இந்த வண்டி கலைஞ்சது ஏந்த வண்டி, உன்னை பார்த்து கலைஞ்சது ஏந்த வண்டி. நீங்கள் வந்து பாடணும்னு நினச்ச ஏதாவது ஒரு பாடல் உண்டா? அதாவது இந்த பாட்டு நான் பாடி வந்திருக்கணும் அப்படின்னு நினச்ச ஏதாவது? அந்த மாதிரி நிறைய சாங் நினச்சிருக்கேன் சார். இப்போ மெலடியாக இப்போ வருதுன்னு வச்சுங்க சார், மற்ற பாடல்லாம் வருதுன்னா நான் ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ ஓ மேலே ஒரு கண்ணு நீதாயே முறை பொண்ணு, உன்னோட இவ ஒன்று உன்னை மறந்தா வெறும் மண்ணு, இருக்கிற உன்னால பறக்கிற தன்னால கிறங்குற நொறுங்குற பாரு நாவோ மாப்பிள்ள. இதெல்லாம் ஒரு ஃபோக் டச் உள்ள அந்த இது ஜானர் தானே சார். அதனால் இதெல்லாம் நம்ம பாடணும். இப்போ அதுமாரி பார்க்காத பார்க்காத ஐயையோ பார்க்காத இது சார். அதுக்கப்புறம் ரஹ்மான் சார்த்தில் இந்த ராவணனில் உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில், ஓ மாவன் தவிக்கிற மணிக்குது ஆகிற மனசை தாய மணிக்குயில. இது அந்த மாதிரி நிறைய பாடல்கள். அதுக்காக தான் என்ன பண்ணுறதுன்னா இப்போ நான் சார் இப்போ எனக்கு எந்தெந்த பாடல்லாம் வருமோ அதையெல்லாம் பழைய ராஜசார்த்து பழைய பாடல்கள் இது எல்லாமே நானாகவே ட்ராக் ரெடி பண்ணி பாடி அதை ரெக்கார்ட் பண்ணி கேட்டுக்கிறது. இப்போ சமீபத்தில் ஒரு 10 பாடல் அப்படி பாடினேன். இப்போ பழைய பாடல் ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி வண்ண கோலம் வண்ணச்சாலம் வண்ண கோலம் போடலாம் ஓஹோ எந்தன் பேபி, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்களும் அப்படி பாடுவோம். அப்போ ராஜசார்த்து நிறைய பாட்டு தென்றல் வந்து என்னை தோடும் ஆகா சத்தம் என்றே முத்தமிடும் பகலே போய்விடு நிலவே பாய்கொடு நனரே தண்ணீரில் ஓய்விடு தென்றல் வந்து என்னை தோடும். இந்த மாதிரிலாம் பாடி பார்ப்பேன். இதெல்லாம் பாடணுன்னு ஆசை வரும். அதுமாரி சங்கீதம் அந்த பாடல் சங்கீதமேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீதமே என்றும் இராவில் என்னாரே அது அந்த மாதிரி பாடம். அப்புறம் மாரி சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா காதோடு தான் நான் பாடும் ஓசை நீங்காத ஆசையோ நீங்காத ஆசை. இதெல்லாம் சும்மா பாடுறது. இப்போ எனக்கு அந்த மாதிரி மெலோடியினுடைய கொஞ்சமாவது அந்த இது இருக்கிறதுனால தான் உண்மையிலேயே சினிமாவில் பாட முடியுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் மெலடிக்கு பாடுறீங்க, அதே சமயத்தில் த்ரோவும் பாடுறீங்க. உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே அந்த ட்ரெபிள் வாய்ஸ், அதாவது மேலே பாடக்கூடிய ஒரு நீங்கள் உங்களுடைய தொண்டை அந்த மாதிரி அமைச்சிருக்கு. நான் உங்களோட ஒன் ஆஃப் தி இன்டர்வியூஸ் பார்த்தேன். அதில் வந்து நீங்கள் வந்து அந்த முதல்ல இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பேஸில் பாடுறது கொஞ்சம் கடினமாக ரொம்ப கடினமாக இருந்தது. ஏமா
பட் உங்களுக்கு நேச்சுரலாகவே இந்த தொண்டை வந்து மேலே பாடுற ஏன்னா கனத்த குரல்லையும் உறக்கமாக ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது தான் அதுக்கு கொஞ்சம் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் டிஆர் மகாலிங்கம் சார் தான் இருந்தாலும் சரி, சீர்காழி சாராக இருந்தாலும் சரி, டிஎம்எஸ் சார் இருந்தாலும் சரி, எம்கேடி பாபு சார், அவங்க எல்லாமே அந்த மேல் ஸ்டைல் ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு கிருஷ்ணா முகுந்தா முராரே அது அவர் அப்படி பாடுவார். டிஆர் மகாலிங்கம் வந்து இசைத்தமிழ் நீ செய்த சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை, இசைத்தமிழ் நீ செய்த அருசாதனை அவங்க அப்படி பாடுவாங்க. அதுமாரி டிஎம்எஸ் ஐயாவும் நிறைய பாட்டு அந்த மாதிரி பாட்டும் நானே பாவம் நானே எல்லாம் இப்போ கேட்கும்பொழுது அப்படி இருக்கும். அந்த அவருடைய வசந்த முல்லை நிறைய பாடல்கள் அவர் ஐயாவுடைய பாடல்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஏன் அந்த ஹை பீச்சில் பாட ஆரம்பிச்ச காரணம்னா, நாடகத்தில் அதான் கட்டகட்டி நாடகம், ஹரிச்சந்திர நாடகம், சம்பூர்ணமாக அந்த நாடகம், அதுக்கப்புறம் கர்ணமோட்சம், இந்தமாரி நாடகங்கள்லாம் தெரு வீதியில் நடக்கும்போது ஒரு சாதாரண மைக்காக இருக்கும். அது வந்து வயரில் கட்டி விட்டு நீட்டாக ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதில் ஒன்று ஒன்றா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அவர் இங்கேருந்து இங்கே பாடிட்டு வருவார், இப்படி பாடிட்டு போவார். பின்பாட்டு பாடுறவங்க இருப்பாங்க. அப்போ அவர் பாடும்பொழுது ஒரு அந்த கடைசியில் உட்காந்துருக்கிற மக்களுக்கும் அந்த குரல் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்படியே பாடி பார்த்தாச்சு. அப்புறம் ஆடு மாடெல்லாம் நான் வீட்டில் வந்து சனி ஞாயிறுலாம் மேய்க்கும் பொழுது அங்கே ரொம்ப கரும்பு காடில் அப்படியே மேய்ச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கும்பொழுது பாடும்பொழுது நான் பாடுற சவுண்டை கேட்டு திரும்பி ரிட்டன் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். வேற எங்கேயாவது வேறு கொல்லைக்கு போயிடக்கூடாதுன்றதாக பாடுது. ஆடும் வயத்துக்கு மேய்ஞ்சி இருக்கு, பசும் ஆடும் வயத்துக்கு மேய்ஞ்சி இருக்கு, அந்த ஆட்டையும் மேய்ச்சவ வயிறு ஆலையில போல காஞ்சி இருக்கு, அண்ணன் ஆலையில போல காஞ்சி இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு போனால் தான் சாப்பாடு. அவங்களுக்கு வேணால் அங்கே புல்லு கிடச்சிரும். நம்ம வீட்டுக்கு போனால் அங்கே ஏதாவது பழங்கழங்கள் சாப்பிட்ற மாதிரி அப்படி பாடி கனத்த குரல்லையும் உறக்கமான குரல்லையும் பாடி ப்ராக்டிஸ் பண்ணதுனால. இல்லை, நீங்கள் இது சொல்லும்போது இந்த மேடை நாடகங்களில் பாடுறவங்க வந்து அந்த காலத்தில் எஸ்ஜி கிட்டப்பா, அப்புறம் தியாகராஜ பாகவதர் எல்லாருமே வந்து அந்த, ஏன்னா மேடை நாடகங்களுக்கு அந்த த்ரோ இருந்தால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடைசி மனிதனை கூட கேட்கணுங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க.